இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டாக் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். 1929 கேரளாவில் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் பேங்க் இது தான். ஆல்மோஸ்ட் 100 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த பேங்க்குக்கு. 100 வருஷத்தில் எவ்வளோ கிரைசிஸ் வந்தாலும் இன்னமும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த பேங்க்குக்கு 26 ஸ்டேட் மற்றும் 4 யூனியன் டெரிட்டரிஸ் சேர்த்து 950 பிரான்ச் கிட்ட இருக்குது. 1315 ஏடிஎம் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75 லட்சம் கஸ்டமர்ஸ் மேலே இருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட யூனிக்னஸ்னு பார்த்தோம்னா இவங்களோட என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் பேஸ் தான். பர்டிகுலராக கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து இவங்க பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் வச்சு புலம்பெயர்ந்த இந்திய மக்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ் பேங்கிங் ஸ்பேஸில் இந்த மாதிரி எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2022 6587 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 9413 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது கூட கோவிட்க்கு அப்புறம் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2022 45 கோடி இருந்த ப்ராஃபிட் 2025 1300 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களோட கிராஸ் என்பிஏ 4.5% 3.5% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.44% 0.68% குறைஞ்சிருக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 19.48% இருக்குது. டெபாசிட்ஸ் 1,12,000 கோடி இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. ரீட்டைல் டெபாசிட்ஸ்னு பார்த்தா 1,09,368 கோடி இருக்குது. என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்னு பார்க்கும்போது 32,293 கோடி இருக்குது. இவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது பர்சனல் லோன் ஸ்பேஸில் 24,222 கோடியும், ஹவுசிங் லோன் ஸ்பேஸில் 8,518 கோடியும், கோல்டு லோன் ஸ்பேஸில் 17,446 கோடியும் வச்சுருக்காங்க. ஆனால் மேஜரான லோன்ஸை ஹை நெட்வொர்த் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 38% கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற சவுத் இந்தியன் பேங்க்குக்கு வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுற லார்ஜ் கேம் பேங்க்கான HDFC பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் மாதிரியான பேங்க்ஸ் கூடயும் மிட் கேம் பேங்க்ஸான ஃபெடரல் பேங்க், RBL பேங்க் கூடயும் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஸ்மால் சைஸ்டு பேங்க்ஸ் திடீர்னு வளர்ச்சி பாதையில் போயிடுவாங்க. அதுதான் இந்த பேங்க் இப்போ செஞ்சிட்ருக்கு. சவுத் இந்தியன் பேங்கோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ 7.44 இருக்குது. ஸ்டாக் பிபி ரேஷியோ 0.95 இருக்குது. புக் வேல்யூவான 40.6 ரூபாய் கிட்ட தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROE 13.8%, ROCE 6.50% இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 41 ரூபாய்க்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கலி இன்னும் ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. இந்த வீடியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியமில் தான் இன்னும் இருக்குது. கோல்டு லோன்ஸில் பிக் பிளேயராக இவங்க இருக்காங்க. ஸ்ட்ராங் என்ஆர்ஐ பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. பிக் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் காம்படிஷனில் தான் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட் வராமல் நான் இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணுறதா இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from பங்குச்சந்தை பட்டதாரி.